நண்பர்களே இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள் புதிய அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக. அதே நேரத்தில் தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க, வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது Huaweiயோட Amazfit ஒரு சமீபத்தில் ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க. Amazfit ஸ்மார்ட் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க. வெயிட் செக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த ஸ்மார்ட் ஸ்கேல், அதை விட கூடுதலான விஷயங்களை இந்த ஸ்மார்ட் ஸ்கேலில் நீங்கள் பயன்பெற முடியும் அப்படிங்கிறதா உண்மை. Amazfit ஸ்மார்ட் ஸ்கேலில் வந்து கிட்டத்தட்ட 16 வகையான பாடி ஹெல்த் மெட்ரிக்கை வந்து நீங்கள் செக் பண்ண முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க. இதில் வந்து ஒரு வகையான சிப்பை வந்து பயன்படுத்திருக்காங்க, அதாவது ஹை ப்ரிசிஷன் ஜி ஷேப்டு சென்சார் சிப்பை வந்து இதில் பயன்படுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த Amazfit ஸ்மார்ட் ஸ்கேலில் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத உண்மை. அதுக்கப்புறம் இதில் வந்து அக்கௌண்ட் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 அக்கௌண்ட் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். அதில் ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் 12 மெம்பர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் கெஸ்ட் மோடு இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இந்த Amazfit ஸ்மார்ட் ஸ்கேலில் இருக்குது அப்படி சொல்லலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்தில் வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குது, அதுவும் 2.4 GHz வைஃபை ஃபெசிலிட்டிஸ் வந்து ரன் ஆகுது. இந்த Amazfit ஸ்மார்ட் ஸ்கேலை வந்து நீங்கள் ஜெப் ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணி ஃபுல் டேட்டாவை நீங்கள் பெற முடியும்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இந்த Amazfit ஸ்மார்ட் ஸ்கேலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Amazfit ஸ்மார்ட் ஸ்கேல் வந்து அநேகமாக அக்டோபர் 27 லான்ச்சிங் இருக்கும். அப்போ முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், அதாவது அதோட விலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Acer தரப்புலேருந்து ஒரு அருமையான டெஸ்க்டாப்பும் ஒரு அருமையான லேப்டாப்பும் அறிமுகப்படுத்துகிறாங்க. ConceptD 300 டெஸ்க்டாப்பும் ConceptD 7 சீரிஸில் வந்து 2 லேப்டாப்பும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இல்லை ConceptD 300 டெஸ்க்டாப் வந்து உங்களுக்கு விலை என்ன பார்த்தீங்கன்னா $1300 வந்து விற்பனைக்கு வருது. இது எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னா யூரோப், மிடில் ஈஸ்ட், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிகளில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து இதில் டைகர் லேக் CPU வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்டலோட 10th ஜெனரேஷன் CPU பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டை பயன்படுத்துகிறாங்க. Windows 10 Pro வந்து அவுட் ஆஃப் பாக்ஸாக வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் இந்த ConceptD 300 டெஸ்க்டாப்பில். அதே மாதிரி ConceptD 7 சீரிஸில் வந்து உங்களுக்கு 2 லேப்டாப் வருது. இதோட ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா $3300 $3500 விற்பனைக்கு வருது. டிசம்பர் வாக்கில் வருது. இப்போதைக்கு வந்து அமெரிக்கன் கண்ட்ரியில் மட்டுமே இது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடியவில்லை எல்லா நாடுகளே வரும், அதில் இந்தியாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஏசரோட ஒரு நல்ல கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Xiaomiயோட Mi 10 மொபைலை டிஸ்கவுண்ட் விலையில் வாங்கணுமா, கரெக்டான டைங்க அமேசான் இந்தியாவில் போயிட்டு நீங்கள் வாங்கலாம். கிட்டத்தட்ட $9000 டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு $36,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $45,000. ஸோ இது $36,000 உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் உங்களுக்கு இதே ப்ரைஸில் உங்களுக்கு அவங்களுடைய Xiaomiயோட வெப் தளத்திலையும் கிடைக்குது. mi.com நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அங்கேயும் தீபாவளி வித் மீ அப்படிங்கிற சேல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த Xiaomiயோட Mi 10 2 வேரியண்ட்டில் வருது. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ அதுக்கு கொடுக்கல, முதல்ல உள்ள மொபைலுக்கு மட்டுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. $9000 டிஸ்கவுண்ட்னா சும்மா வாங்க, டேரெக்டாக போயிட்டு இப்போவே வாங்கிக்கோங்க Xiaomiயோட Mi 10. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Lenovo தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான லேப்டாப் வந்து சமீபத்தில் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க. Lenovo Legion Slim 7 அப்படிங்கிற பேரில் முழுக்க ஒரு கேமிங் லேப்டாப். இதில் AMD Ryzen 4000H சீரிஸில் மொபைல் ப்ராசஸரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் 32GB RAM இருக்குது. அதே மாதிரி 2TB SSD ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் அவுட் ஆஃப் பாக்ஸாக வந்து Windows 10 Pro வந்து பயன்படுத்துகிறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வந்து NVIDIAவை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி சகல வசதிகள் இருக்குது. Wi-Fi 6 இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $1400 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த லெனோவோட Legion Slim 7 கேமிங் லேப்டாப் அமெரிக்காவில் விற்பனைக்கு வந்திருக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் Huawei Mate 40 சீரிஸ் மொபைலை குளோபல் லான்ச்சாக பண்ணாங்க. அப்போ Huaweiயோட வாட்ச் GT2 போர்ஷை டிசைன் கொண்ட ஒரு வாட்சை கலக்கலாக லான்ச் பண்ணாங்க சொல்லலாம். இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் எல்லா வாட்சில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இந்த வாட்சிலே இருக்குது. பிராண்டு தான் கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். அதோட சேர்ந்து ஒரு பிராண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதோட ப்ரைஸும் கொஞ்சம் ஹெவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து SpO2 மானிட்டரிங் இருக்குது, அதாவது பிளட்டில் ஆக்சிஜன் லெவலில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வசதியும், ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கும் இந்த வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த Huaweiயோட வாட்ச் GT2. இதோட ப்ரைஸ் யூரோவில் கொடுத்துருக்காங்க.
கிட்டத்தட்ட ஒரு 700 யூரோவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நவம்பர் 1 முதல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரோனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிராண்டு DJI. இவங்க ஆல்ரெடி DJI மேவிக் மினி அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரோனை வந்து அறிமுகப்படுத்துனாங்க மார்க்கெட்டில். இது ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷனாக வந்து அறிமுகப்படுத்துனாங்க. இதில் ரிமோட் கண்ட்ரோலர், 1 பேட்டரி, எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர் இந்த மாதிரி வசதிகள் கொண்டு இந்த மேவிக் மினியை வந்து அறிமுகப்படுத்துனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதோட ப்ரைஸ் கூட $400 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே DJI என்ன பண்ணுறாங்க, மேவிக் மினி 2 அப்படிங்கிற பேரில் கூடிய லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட மொத்த டீட்டெயில்ஸும் அமெரிக்காவோட ஒரு வெப் தளத்தில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மேவிக் மினி 2ல வந்து வழக்கம் போல் உங்களுக்கு 12 மெகா பிக்சல் கேமரா, அதே மாதிரி 4K வீடியோவில் வந்து நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த மேவிக் மினி 2 வந்து ஃப்ளையிங் டைம் வந்து அதிகபட்சமாக ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செமையாக இருக்க போகிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் வெர்ஷனுக்கும் இந்த மேவிக் மினி 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு $500 அப்படிங்கிறாங்க, $100 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். எப்போ வருதுன்னா விற்பனைக்கு நவம்பர் 1 விற்பனைக்கு வருது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு 22 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்டாக உருவாக்கியிருக்காங்க, விற்பனைக்குன்னு இல்லை, ப்ராஜெக்டாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா, இந்த பீச் பக்கத்தில் நிறைய பிளாஸ்டிக் கழிவுகளாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு கலெக்ட் பண்ணி அதையும் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அருமையான காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 360 கிலோ வெயிட் கொண்ட ஒரு கார். நார்மலாக பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக இருக்கும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார். பட் அதில் பகுதி தான் வந்து இந்த கார் அப்படி சொல்லலாம். இப்போ அந்த வீடியோவில் நீங்கள் அந்த இமேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 60 கிலோ வெயிட் கொண்ட பேட்டரியும் இதில் பயன்படுத்துகிறாங்க. சாதாரணமாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரில் வந்து 100 கிலோ கொண்ட பேட்டரியாக இருக்கும். பட் இந்த லூக்கா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு 60 கிலோ பேட்டரி வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வசதி கொண்ட ஒரு ப்ராஜெக்ட் காரை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து. ஸோ வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீடியோ எடிட்டிங் டூலுக்கு வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோ இல்லைனா ஃபைனல் கட் ப்ரோ எக்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேரை உங்களுடைய லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில், டெஸ்க்டாப்பில் பயன்படுத்துவீங்க. ஆனால் சமீபத்தில் இது ரெண்டையும் சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு புதிய சாஃப்ட்வேர் வந்து லான்ச் ஆயிருக்கு, Descript அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெக்ஸ்ட் மூலியமாக வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் வந்து எடிட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வீடியோவில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வடிவத்தில் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கலி அது ரிமூவ் பண்ணிடும். அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணும்போது வீடியோவும் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பகுதி வந்து ரிமூவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே இந்த வீடியோ கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் சமீபத்தில் iOS 14, iPadOS 14 இந்த OS அறிமுகப்படுத்துனாங்க. இந்த OS சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐகான் பேக் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஆப் ஸ்டோரில் போயிட்டு இது சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்திங்க. அதுக்கு தேவையே இல்லைங்க, நீங்களே கஸ்டமாக வந்து ஒரு ஐகான் பேக்கை வந்து உருவாக்க முடியும். அதுக்கு லான்ச் சென்டர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு புதிய அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோரில் பார்க்க முடிஞ்சுது. ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு $21, அதாவது இந்தியா மதிப்புப்படி ஒரு $1600 நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பிடிச்சமான கஸ்டம் ஐகான் பேக்கை வந்து கிரியேட் பண்ணி உங்களுடைய ஆப்பிள் டிவைஸில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதோட லிங்கை நீங்கள் கீழே கொடுக்குறேன், அங்கே போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரஷ்யன் கம்பெனியான கேவியர். இவங்க யார் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இந்த ஐஃபோன் மொபைல்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், பேர் போன ஒரு கம்பெனி சொல்லலாம். இவங்க சமீபத்தில் ஆப்பிள் நிறுவனம் வந்து iPhone 12 மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து iPhone 12, iPhone 12 Pro Max இந்த 2 மொபைலை வாங்கி கஸ்டமைஸ் பண்ணி விற்க போகிறாங்களாம். இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னா $4 லட்சம் இருக்கும். அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு $30 லட்சம் கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 30 லட்சம் மொபைல்லாம் வந்து உங்களுக்கு முழுக்க 18 கேரட் கோல்டை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மொபைல் கூடிய அளவில் வரப்போகுது மார்க்கெட்டுக்கு. கேவியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாரியர் ஸ்பிரிட் அப்படிங்கிற பேரில் ஒரு வீடியோவே லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் iPhone 12 Pro Max வந்து அஃபிஷியலாக ஆப்பிள் தரப்பு வந்து லான்ச் பண்ணல. ஒன்ஸ் லான்ச் பண்ணோன்னே இந்த கேவியர் என்ன பண்ணுவாங்க, அந்த மொபைலை கஸ்டமைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு $30 லட்சம் விற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை லான்ச் பண்ணாங்க. ஸோ வருங்காலத்தில் பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வேறு ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.